ஓகே கைஸ், வணக்கம். இன்னைக்கான வீடியோ பற்றி வாழை பார்த்தாலே விளங்குமா, நம்மளோட கிளியை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். நான் பெத்தா என் ப்ரோ உங்களோட கிளியோட பேரை சொல்லுவோம் ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. என்னோட கிளியோட பேர் வந்து பெத்தம்மா. பாருங்க, அட்மிட் அடிக்குது. கைஸ், மொரட்டு கிளி கைஸ். எங்களோட கையை கடிக்கும், ஃபோனை பிடிச்சி கடிக்கும். எங்களோட அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கண்டாலே இது பிடிக்காது. சண்டைக்கு போகும் பாருங்க, கத்திக்கிட்டு போகும் பாருங்க. நகத்தை கடிச்சுக்கிட்டு கையை விட்டோன்னே. நீங்கள் ஃபோட்டோவிலே பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஃபோட்டோவிலே. எப்படி ப்ரோ படுக்குது உங்களோட கிளி, எப்படி ப்ரோ குழந்த மாதிரி படுக்குது அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு நீ தான் கைஸ் பதில் கொடுக்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்படி நம்மளோட கிளி எடுத்து படுக்க வச்சுட்டு இப்படியே படுக்க வச்சுட்டிங்கன்னா அதோட கால் வந்து பிளக் ஆகிக்கணுது. இப்போ பாருங்க, இந்த கால் வந்து அதே பிளக் நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி குழந்த மாதிரி படுத்துக்கணும். இப்போ நம்மளோட வீட்டு குழந்தை கைஸ், நம்மளோட வீட்டு குழந்தை இது. நம்மளோட வீட்டு குழந்தை, வீட்டு குழந்தை, வீட்டு குழந்தை, வீட்டு குழந்தை. இந்த காலை திருப்பி அதே பிளாக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மடியில் உட்கார வச்சாலும் சமத்தாக வச்சுக்கணும். இந்த மடியில் உட்கார வச்சாலும் சமத்தாக உட்காந்துக்கணும். தாங்க இங்கே பாருங்க, இந்த டிஷர்ட்டை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இந்த டிஷர்ட்டை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. அது கடிக்கிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு தெரிவிப்பு சொல்லிக்கொள்கிறேன். ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மேலே சுகம் இல்லை வேறு, இருமல் வேறு, ஃபஸ்ட் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு படிக்கணும் வேறு, எல்லாம் செய்யணும் வேறு. அதனால் கொஞ்சம் வீடியோ வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ டைம் கிடைக்கிற நேரத்தை தான் நானே வீடியோ உங்களுக்கு போடுறேன், ஷார்ட்ஸுகளும் போடுறேன். கைஸ், கொஞ்சம் ரீச் ஆகாது. நமக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பு ரீச் ஆகாது. ஓகே கைஸ், தானே இதுக்கு மேலே ஏன் போல வீடியோ போட மாட்டேங்கிறோம், ஷார்ட்ஸ் போட மாட்டேங்கிறோம் கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட வீட்டுக்கு இங்கே பாருங்கள். கையை கொடுத்தா நக்குங்க, கையை கொடுத்தா நக்கும், ஃபோனை கொடுத்தா கடிக்கும். இங்கே பாருங்கள், கையை கொடுத்தா நக்குது டக்குது டக்குது டக்குது. நம்மளோட வீட்டு கிளி. ஏய் ஏய். ஓகே கைஸ், ஃபோன் கவரை கொஞ்சம் கழட்டிக்கொள்கிறேன். கொஞ்சம் கியா ஃபோனோட பேக் கவரை கழட்டி இல்லாட்டி கடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி ஏய், அதில் பல்லு தாண்டியே போகுது. பாருங்க எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கிளினா முறைச்ச கிளி கைஸ், சண்டை கிளி, சண்டை கோழி மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்களா, பார்த்தாலே பயமாக இருக்குது. நாக்கு பார்த்தீங்கன்னா பழுட ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த நாக்கு பார்க்க பழுட குச்சி ஐஸ் மாதிரி இருக்கும். நாக்கு பார்க்க வாய் தரடி வாய் தரடி. கமீரி பார்த்தீங்களா, நம்மளோட வீட்டு குழந்தையும் கூட சண்டை கூட சண்டை போட விட்டு செம்மையாக சண்டை போடும். நம்மளோட வீட்டு கிளி அப்படி விட்டு பாருங்க. எங்களோட அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டாலே போதும், எப்படி சண்டை போட போயிடும். எங்களோட வீட்டு குழந்தைனாலே இது தான் கைஸ். எங்களோட வீட்டில் குழந்தை, எங்களோட வீட்டு குழந்தை இது தான். கை சூப்பி கடலைக்கார எங்களோட வீட்டு குழந்தைக்காரன். அது அந்த பாட்டை கேட்டுருப்பீங்க, அதுதான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன். எங்களோட வீட்டுக்கு இன்னும் இப்படி தான் கைஸ், இப்படி தான் பார்த்தீங்களா. எங்கள் கையில் கொடுத்த நக்கும்,
மற்றவங்க கையில் கொடுத்தா கடிக்கும். அவ்வளோதான், டிஃப்ரென்ஸே அவ்வளோதான். தோல் ஏதாச்சும் கையில் இருந்துச்சுன்னா, தோல் கையில் பிஞ்சு இருந்துச்சுன்னா அப்படியே கடிச்சு இழுத்து எடுக்கும். இழுத்து அப்படியே பிச்சு அது துப்பிடும். இதுதான் கைஸ் நம்மளோட வீட்டு கிளி, எங்களோட குஞ்சு கிளி, எங்களோட நாட்டு கிளி. குளிப்பாட்டுனா முந்தா நேற்று தான், குளிப்பாட்டினதே முந்தா நேற்று தான். இந்த கிளியை இந்த மேலே சென்ட் வாசம் அடிக்கும். ஏதாச்சும் பழத்தை இல்லாட்டி சிக்கனை சாப்பிட்டுச்சுன்னா இந்த வாயில் அதே ஸ்மெல் அடிக்கும். என்னை மூக்கை நக்குது பாருங்கள், என்னை மூக்கை நக்குச்சுன்னா பாருங்கள், என்னை மூக்கை நக்கும். விட்டால் என்னை மூக்கை நக்க போல் அதில் ஸ்மெல் வரும், அப்படியே வருங்க. அதே ஸ்மெல் பாருங்கள். என்னை மண்டையில் விட்டாலும் அது பாட்டுக்கு இருக்கும். வெங்காய முட்டை இனிப்பு கொடுத்தா செம்மையாக சாப்பிடும். இது இனிப்பு பாயில் ஆகணும், இனிப்பு கொடுத்தா செம்மையாக சாப்பிடும். ஒரு கிட்ட இனிப்பையே கொண்டு போய் இந்த மாதிரி இனிப்பு பாயிலர் என்ன வேணும்? இனிப்பு வேணும் போல கைஸ். அதுதான் எவ்வளோ நேரமும் கையை கடிச்சிக்கிட்டு இருக்கு, கையை நக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா இனிப்பு வேணுமா சாருக்கு, மூக்க கடிக்குது. ஓகே, இனிப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுப்பேன். இனிப்பிலே காணுமாச்சு. புளிப்பு கொடுத்தா கொஞ்சம் போல சாப்பிடுவோம். இந்த தேசிக்காய் கொடுத்தா லைட்டாக சாப்பிடுவோம். அது குழந்த மாதிரி படுத்திக்கிட்டு வீட்டு குழந்த மாதிரி படுத்திக்கிட்டு என்ன கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. எப்படி பெருசாக இருக்குது, என்ன கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணாது. நல்லா சமத்திக்கிளி மற்றவங்கள கண்டாக்காங்க ரொம்ப வைலண்ட் கிளியாக அம்பி ஆகிடும். மற்றவங்கள கண்டேன்னா அது அம்பி ஆகிடும். பேசுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் 1 வயசு கூட ஆகிடல குட்டி, அதனால் இது இப்போதைக்கு பேசாது. பேசக்கூட வேணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு. என்னைய கண்டா மட்டும் ரொம்ப பாசக்கிளி, மற்றவங்களை கண்டாங்க, எங்களோட அத்தையே இல்லாட்டி மற்றவங்களை கண்டாங்க அம்பி ஆகிடும். நம்மளோட கிளி மற்றவங்களை கண்டாங்கன்னா அவ்வளோதான், அம்பிடா அப்படின்னு அம்பி ஆகிடுவாங்க. அம்பி அப்படின்னு பறந்து போயிட்டு கடிப்பாங்க. பறக்க என்னமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்குள்ளே ரெக்கையை வெட்டிட்டாங்க. அந்த தோலோட ரெக்கையை வெட்டிட்டாங்க. பாவங்க, கொஞ்சம் ரெக்கை வளர்ந்தோன்னே பறக்க விட்டுருவான்னு தான் இருக்கு. ஓகே கைஸ், இன்னையான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளியை பற்றி போடுங்கன்னு சொன்னீங்க, கிளியை பற்றி போட்டேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கிளியே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் guys, bye 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 bye.